டேட், டென்ஷன் எடுக்காதீங்க. இந்த அலையன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு பர்ஃபெக்ட் என்று சொன்னான். ராஜசேகர் அவனை பார்த்து சின்ன தலையசைப்பு கொடுத்தார். வெளியில் அவர் கிளாமாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவர் மனசு அமைதி இல்லை. மாயா ஏதாவது மறுக்கிறாளா என்ற கேள்வி அவரை விட்டே போகவில்லை. அந்த பயம், அந்த பதட்டம் அந்த ஹாலில் காற்றாகவே இருந்தது. யாரும் அதை சொல்லவில்லை, ஆனால் எல்லோரும் அதை உணர்ந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எல்லோரும் ஒரே விஷயத்துக்காக காத்திருந்தார்கள். மாயா வந்து என்ன சொல்லுவாளோ என்று. மாலை நேரம் மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். வீடு முழுக்க மரியாதை, ஃபார்மல் சிரிப்புகள். மாயா மெதுவாக ஹாலுக்கு அழைத்து வரப்பட்டாள். அவள் அழகாக இருந்தாள், ஆனால் அவள் முகத்தில் சந்தோஷம் இல்லை. அவள் கண்கள் மட்டும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. மாயா, இது மாப்பிள்ளை என்று சொல்லப்பட்டதும் அவள் மெதுவாக தலை தூக்கி பார்த்தாள். அந்த ஒரு நொடியில் அவள் உறைந்து போனாள். அவன் 5 மாதங்களுக்கு முன் மழை இரவில் அவள் உயிரை காப்பாற்றிய அதே மனிதன். அந்த இரவு நினைவு அவள் மனசில் மின்னல் போல வந்தது. சாலையில் விழுந்த அந்த நொடியில் அவன் கையை பிடித்து இழுத்தது. கேர்ஃபுல் என்ற குரல் அனைத்துக்கும் அவளுக்கு தெளிவாக நினைவுக்கு இருந்தது. இப்போ அந்த சேம் மனிதன் அவள் முன்னாடி நின்று இருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. அவர்கள் இருவரும் சில நொடிகள் ஒன்றை ஒன்று பார்த்தார்கள். ஆனால் அந்த பார்வையில் வார்த்தைகள் இல்லை. வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் மாயாவுக்கு அந்த சத்தம் எல்லாம் கேட்கவே இல்லை. அவள் மனசுக்குள் போராட்டம் ஆரம்பமானது. ஒரு பக்கம் அருண், நான் காதலிச்சவன். மற்றொரு பக்கம் என் உயிரை காப்பாற்றியவன். நான் இப்போ வேண்டாம்னு சொன்னால் அவனுக்கு அது தவறாக தோணுமா? நான் ஓகேன்னு சொன்னா அருண்? அவள் கைகள் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. அவர்களை தனியாக ஒரு அறைக்கு அனுப்பினார்கள். அறைக்குள் அமைதி. அவன் அமைதியாக நின்றான். மாயா அவன் முகத்தை பார்த்தாள். அந்த சேம் கிளாம், அந்த சேம் கேர். ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அந்த சைலன்ஸ் மாயாவுக்கு இன்னும் அழுத்தமாக இருந்தது. அவள் மனசு இன்னும் 2ஆக பிளந்தது. இவனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன், ஆனால் என் மனசு இன்னும் அருணோட தான். கடிகாரம் அடித்தது. அந்த சத்தம் அவளுக்கு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்ததை நினைவுபடுத்தியது. அவள் கண்களை மூடினாள். ஆனால் முடிவு வரவில்லை. அவள் இன்னும் குழப்பத்திலேயே இருந்தாள். இருவரும் எதுவும் பேசவில்லை. சில நொடிகள் கழித்து அவள் ஹாலுக்கு திரும்பி வந்தாள். அனைவரும் அவளை பார்த்தார்கள். ராஜசேகர் எதிர்பார்ப்புடன், விக்ரம் நம்பிக்கையுடனும், லதா பயத்துடன். மாயா மட்டும் குழப்பத்துடன். அவள் பேசப் போகிறாள். ஆனால் அவள் சொல்ல போகும் வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகுது.